நம்ம மல்லிய பத்தி விஜய்க்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால, நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி நெனச்சுட்டு இருக்கா இல்லையா? அதாவது விஜய் கிட்ட இருந்து ஈஸியா பிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் வரப்போகுது. என்னதான் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு மல்லிய தொரத்துறதுக்கு பிளான் பண்ணாலுமே கூட, இன்னொரு பக்கம் மல்லிக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது. அதாவது ஏற்கனவே விஜய் மூலியமா இப்போ ஒரு குழந்தை நம்ம மல்லியோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. விஜயே வேணான்னு சொல்லிட்டு சொல்லி துரத்துனாலும் சரி, இல்ல எதனா பிரச்சனை வந்தாலுமே சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம மல்லி தன்னோட முதல் பொண்ணான, அதாவது வெண்பாவை முதல் பொண்ணா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெண்பாவை காப்பாத்தணும், காப்பாத்தி விஜய் கிட்ட ஒப்படைக்கணும். இது மட்டும் தான் என்னோட முழுக்க முழுக்க நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ விஜயோட முகத்தை பாக்குறதுக்கு கூட மல்லி தயாரா இல்ல. அதுவும் இல்லாம விஜய் இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, கால் அடிபட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூட நீ எதுக்காக இங்க இருக்க, நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல சொன்னதுதான் இங்க இது எல்லாத்துக்குமே காரணமா போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்ததா மல்லி இருந்துட்டு ஒவ்வொரு இடமா கிளியர் பண்ண போறாங்க. அதாவது காப்பாற்ற வேண்டியது வெண்பாவை மட்டும்தான். ஆனா மல்லி எல்லா குழந்தைங்களுமே காப்பாத்துறாங்க. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா கூட இருக்கக்கூடிய குழந்தைங்களை காப்பாத்தினா கூட ஒரு நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்துல அதாவது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போயிட்டு உன் பொண்ணு இருக்காளா அப்படின்ற மாதிரி பாருன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையுமே பார்த்துட்டு எல்லாருமே என் குழந்தைங்க மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால அடுத்தடுத்து எல்லாமே மல்லிக்கு பாசிட்டிவா அமையுது. அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய 10 குழந்தைங்களையும் காப்பாத்துறாங்க. உண்மையிலேயே இப்போ தீபிகா மேடத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆரம்பிச்சது மல்லியை பார்த்த உடனே. அதே மாதிரி இப்போ நம்ம தீபிகா மேடம், மல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்து நேரா ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இந்த கலாவதி மட்டும் கையில கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பா அவளை சும்மா விட போறது கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காங்க. என் மல்லி அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஒரு விஷயத்துல இப்போ இந்த ரவுடிங்க வாயை வச்சுட்டு அமைதியா இரு, இதுக்கப்புறம் எதனா பேசினா அப்படின்னா அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வெண்பாவை மிரட்டி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இன்னும் 2 நாள் தான் நமக்கு ஃபுல் பேமெண்ட் கிடைச்சிரும். இவ்வளவு அதாவது இந்த குழந்தைங்களையும் இனிமே இங்க இருந்து துரத்திடலாம். இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம வெண்பா யாரு வந்தாலும் வரலனாலும் என்னை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா என் மல்லியம்மா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க, என் மல்லியம்மா கிட்ட என்ன ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனால, அதாவது நான் எந்த ஒரு மூல முடுக்குல இருந்தாலுமே என் மல்லியம்மா என்னை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம வெண்பா சொல்றாங்க. அதை கேட்டு கேட்டு இந்த ரவுடிங்களுக்கே பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. உன் மல்லியம்மா என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன், உன்னெல்லாம் அவளால காப்பாத்தவே முடியாது. அப்படியே மீறி நீ சொல்ற மாதிரி உன் மல்லியம்மா இங்க வந்தா அப்படின்னா வெளியே போகும்போது பொணமா தான் போவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வெண்பா என் மல்லியம்மா கண்டிப்பா இங்க வருவாங்க, அதுவும் இல்லாம உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா கடைசியில வெண்பா சொன்னதுதான் நிஜமாயிடுச்சு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி அதாவது யாருமே இல்லாத ஒரு இடத்துலயே இப்போ எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு துவைச்சு காய போறாங்க. ஏன்னா தனக்குன்னு சப்போர்ட் பின்னாடி எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு வெண்பாவை காப்பாத்தணும், வெண்பா கூட இருக்கக்கூடிய குழந்தைங்களை காப்பாத்தணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரவுடிங்க யாரையுமே ஒருத்தரை கூட சும்மா விடக்கூடாது, அவங்கள புடிச்சு முதல்ல ஜெயில போடணும். எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைங்களை கடத்தி விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பயங்கரமா ஒரு கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம நம்ம மல்லி அந்த ரவுடி கும்பல் கிட்ட மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்துச்சு. ஆனா கடைசியில நம்ம மல்லி உண்மையிலேயே சரியான ஒரு இது பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த கலாவதிக்கு செருப்பாலே அடி விழுது. கலாவதி ஒரு பொம்பளை தானே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள் எல்லாம் கடத்தி விக்கிறியா, நீ எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா மல்லி இப்போ இந்த கலாவதிய அடிச்சு தர தர தரன்னு இப்போ ரோடு முழுக்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இனிமே யாராச்சும் குழந்தைங்களை கடத்தி விக்கணும், இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருக்காச்சும் ஒரு சின்னதா எண்ணம் வந்துச்சு அப்படின்னா கூட இது அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நம்ம தீபிகா மேடம், இன்னும் விஜய் இவங்க எல்லாருமே இங்க என்ட்ரி கொடுத்துறாங்க. வெண்பா காப்பாத்தப்பட்டது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுலயும் முக்கியமா தீபிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. அதுவும் நம்ம தான் இப்போ வெண்பா காணாம போனதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா
கண்டிப்பா அவ்வளவுதான் நம்மளோட கதையே முடிச்சுருவாங்க. அவ்வளவுதான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியா மல்லிய வந்து இந்த வெண்பாவ வந்து காப்பாத்திட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது வெண்பா வந்து இந்த கலாவதி கிட்ட கேட்கறாங்க. இவங்க தான் என்னோட மல்லி அம்மா. இப்ப பாத்தீங்களா நான் சொன்னதுதான் நடந்துச்சு. உங்களால இனிமே தப்பிக்கவே முடியாது. அதாவது என் ஒரு என்ன மட்டும் கடத்தாம விட்டுருந்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களையும் வந்து நீங்க கொண்டு போய் வித்துட்டு காசு பார்த்திருக்கலாம். ஆனா என்ன கடத்தி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நம்ம வெண்பாவம் வந்து மாசான டயலாக் எல்லாத்தையுமே விடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அதாவது இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுவியா? இப்போ நீ உன்னை தூக்கி ஜெயில்ல போடுறேன். நீ இனிமே தப்பிக்கவே முடியாது. என்னைக்குமே ஜென்மத்துக்குமே நீ வெளிய வரவே முடியாது. வெளிய வர்றதா இருந்தா மனுஷியா மாறி தான் வரணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ கோவத்தோட வந்து மல்லி இருந்துட்டு அந்த கலாவதிய வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. கலாவதி அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. உன் பொண்ணுன்னு தெரியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்படி பண்ணுவ. அதுவும் இல்லாம நீ இவ்ளோ பெரிய இதா இருப்ப அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கலாவதியும் வந்து இப்போ பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. கலாவதிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு கலாவதிய புடிச்சு தூக்கி ஜெயில்ல போட்டுர்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.